ரோகிணி போட்ட திட்டம் எல்லாமே சல்லி சல்லியா நொறுங்கிடுச்சு. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ரோகிணி பயந்துட்டு இருந்தாங்களோ, அது எல்லாமே நடக்க போகுது. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. ஏன்னா, முத்து அப்படிப்பட்ட பதிலடிய தான் ரோகிணிக்கு குடுத்திருக்காரு. ரோகிணியோட சதி திட்டத்தின்படி வீட்ல இருக்க எல்லாரையுமே வீட்ட விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. முத்துவும் வெளிய போயிடுறாரு. எல்லாருமே வெளிய போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி, ரோகிணியோட பையன், அவங்க அம்மா இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ரோகிணி அவங்க அம்மாவ பார்த்து சொல்றாங்க, "உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாதா? நீங்க இருந்த வரைக்கும் போதும். முதல்ல நீங்க 2 பேரும் வீட்ட விட்டு கிளம்புங்க" அப்படின்ட்டு ரோகிணியோட அம்மாவையும், கிருஷ்ணயும் சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா, "நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? உன் பையன் இருக்க நிலைமையில என்னையும் உன் பையனையும் வெளிய போ அப்படின்னு சொல்றியே. மனசாட்சியே இல்லையா உனக்கு?" அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, "அம்மா புரிஞ்சுக்கோமா. எனக்கு அவன் மேல அவ்ளோ பாசம் இருக்கு. நான் தான் அவன் அம்மா. நான் எப்பவுமே அவன கைவிட மாட்டேன்னு" அழுதுகிட்டே சொல்றாங்க. "இப்போ நீங்க இங்க இருக்கிறது எனக்கு தான் பிரச்சனை. தயவு செஞ்சு போங்க. என்னோட நிலைமை இப்போ ரொம்ப சிக்கல்ல இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ரோகிணியோட பையன் கேட்டுடுறான். அவன் வந்து ரோகிணி கிட்ட கேக்குறான். ரோகிணி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே பாச மழைய பொழிஞ்சிட்டு இருக்காங்க மாறி மாறி. ரோகிணியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கிருஷ்ஷ சமாதானப்படுத்தி, "நீ கொஞ்ச நாள் அங்கேயே இரு. அதுக்கப்புறம் உங்க அம்மா உன்கிட்டயே வந்துருவா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ரோகிணியும், "நான் கண்டிப்பா உன்னை கூட்டு வந்துருவேன்டா" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவங்க 2 பேரையுமே வீட்டை விட்டு வெளில அனுப்புறாங்க. ரோகிணியோட அம்மாவும் கிருஷும் வீட்டை விட்டு வெளில போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப அதை பார்த்த முத்து, "நீங்க ஏன் இங்க வெயிட் பண்றீங்க? என்னாச்சு?" அப்படின்னு கேக்குறாரு. "இல்ல தம்பி, நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது, நீங்க வந்தே ஆகணும்" அப்படின்ட்டு அவரோட கார்ல ஏத்திட்டு வந்துடுறாரு. வீட்ல வந்து பார்த்தா ரோகிணி சந்தோஷமா, "அப்பா, யாரும் எந்த தொல்லையும் நமக்கு கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஜாலியா வீட்ல இருக்கலாம்" அப்படின்ட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. ஆனா அங்க வெளியில ரோகிணியோட அம்மாவும் கிருஷும் முத்து கூட கார்ல இருந்து இறங்குறாங்க. இத பார்த்த ரோகிணி அதிர்ச்சி அடைஞ்சு, "அச்சச்சோ, என்னடா இது? திரும்பவும் முதல்ல இருந்தா? ஆண்டவா, ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிற?" அப்படின்னு தலையில கைய வச்சுட்டு புலம்பிட்டு இருக்காங்க.